பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 7ஆம் வசனத்துல சொல்லுகிறபடி, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளை, அடிக்கடி நம்ம மேல பெய்கிற மழை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மழை நம்மளுக்கு தேவையான மழை தான். ஆனா அந்த மழையின் தண்ணீரை நம்ம குடிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அப்பந்தான் அந்த நிலம் தேவனால ஆசீர்வாதம் பெறும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்களன்னா, அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு, நம்ம எல்லாம் நினைப்போம் திருமணமாகி ஒரு புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்ம எப்படி ஒரு சந்தோஷத்தோட போய் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கற்பனைகளோடு கூட நம்ம கடந்து சென்றிருக்கலாம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க போன உடனே உங்களுக்கு இந்த மழையின் தண்ணீரை குடிக்கிறது போல, அடிக்கடி பெய்கிற மழையை தண்ணீரை குடிக்கிறது போல சில பாடுகள் நம்மளுக்கு நெருக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை கண்ணீர் விட்டு அந்த கண்ணீரினால உங்களை நீங்க அந்த இருதயத்துக்குள்ள அந்த கண்ணீரை குடிச்சு கொண்டிருக்கீங்களா? என் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ்தர் ராஜாத்திக்கு அப்படித்தான். போய் ஆண்டவர் அங்க போய் உட்காரையும் மொர்க்கதாய் சொல்லி அனுப்புகிறார். உன் யூத குலத்துக்கு ஒரு அழிவு வருகிறதை குறித்து கர்த்தர் அங்க அந்த எஸ்தரோடு கூட முருகதாய் சொல்லி அனுப்புகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என் குலத்தின் மேல் அழிவு வருகிறதை நான் பார்க்க கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ என்ன செய்தான் பார்த்தீங்களன்னா, 3 நாட்கள் தாதிமார்களை போட்டு கூப்பிட்டு உபவாசித்து செபிக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. அவ உபவாசித்து செபிக்க ஆரம்பித்த பிறகு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்களன்னா, நம்மளும் இன்றைக்கு அப்படிதான் ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன்ப்பா, நான் சந்தோஷத்தோட நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்க அந்த வீட்டுக்குள்ள நீங்க அடியெடுத்து கால் எடுத்து வைத்திருக்கலாம். ஆனா அங்க போன உடனே உங்களுக்கு உங்க மேல பெய்கிற மழையின் தண்ணீரை குடிக்க முடியாம ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மழையின் தண்ணீரை நம்ம குடிக்கும் போது நம்ம கண்ணுல வடிகிற தண்ணீர்லாம் நம்ம வாய்க்குள்ள போகும் மகளே. அதே போல நம்ம அதை குடிக்கும் போது அது தேவனால் ஆசீர்வாதப்பட்ட நிலமாய் மாறிட்டு பாருங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு தன் குலத்துக்கு அழிவு வந்ததுன்னு சொன்ன உடனே அவ 3 நாட்களும் தாதிமாரை கூப்பிட்டு அவ உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த பாருங்க. கர்த்தர் அவளுக்கு ஆண்டவர் அவளுக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்களையும் முறியடித்தது மாத்திரமல்ல, 127 நாடுகளுக்கு கர்த்தர் ராணியாக்கி கொடுத்தார். அதே போலதான் எங்க குடும்பத்துல எனக்கு வந்த சோதனைகள் அடிக்கடி எங்க மேல பெய்த மழையின் தண்ணீரை குடித்து குடித்து 3 நாட்கள் உபவாசித்து செபிக்க கர்த்தர் என்னோடு கூட ஏவினார். அப்படி நான் செபித்த பிறகு தேவன் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடை ஊழியத்தை தந்து இந்த நாட்களில தேவன் ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் 2003 இருந்து இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவன் தாமே கிரியை செய்வீராகப்பா. ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஏனெனில் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மழை பெய்து கொண்டிருக்கலப்பா. இப்பதான ஒரு மழை பெஞ்சு முடிச்சுது, அதுக்குள்ள ஒரு பெரிய மழை கல்லு மழை மாதிரி வந்துட்டு என் வாழ்க்கையில நான் என்ன செய்வதுன்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கலப்பா. ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அந்த மழையின் தண்ணீரை குடித்து ஆண்டவரே, இதுதான் தேவனாலே முளைப்பிக்கிற நிலம், இதுதான் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசித்தபடி ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இதை கடந்து போக முடியவில்லையா, ஆண்டவரே இதை செயல்படுத்த முடியவில்லையா என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற நிலமாய் மாற்றி ஆண்டவர்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் ஒரு பூரிப்பையும் கர்த்தர் தேவன் தாமே கட்டளை இடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.